ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதவிதமாக பாயசம் செஞ்சுருந்தாலும் இந்த பூரி பாயசத்தை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதான் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டான பாயசம் இது. இதை செய்யறதுக்கு 1 கப் ரவையை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்குங்க. மாற்றின ரவை கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்குங்க. மாவை நல்லா 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுடலாம். ஊறின பிறகு மாவு நல்லா இழுக்கிற மாதிரி வரும். இப்போது ஒரு பெரிய பாலாக எடுத்து அதை கோதுமை மாவில் தொட்டு நல்லா மெலிசாக சப்பாத்தி மாதிரி இட்டுக்குங்க. இப்போது நான் ரவுண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன ஷேப்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணி போடும்போது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பூரிகளை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு பாயசத்துக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு பாலில் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. நிறைய ஏடு வர மாதிரி காய்ச்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம பூரிகளை உடச்சியும் போட்டுக்கலாம். எல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி தனித்தனி பூரியாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.